வணக்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இதன் மூலமாக ஒரு பதிவு சொல்ல ஆசைப்பட்றேன். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதில் அவர் சொல்கிறாரு, குதிரை பேரம் பேசி என் கட்சி பிளவுபட்டு போச்சு அப்படின்னு. அப்படி அது உண்மையா? இல்லை மாற்றம் வேணும் அப்படிங்கிறத அவங்க கட்சிக்குள்ளே இருந்தவங்களே யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதா? இதில் எது உண்மைங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாட்டம் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நாம் 2 பேர்த்து கூட பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து அம்மா 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 அப்படின்னு வச்சு பண்ணுவாங்க. நம்மளை பேச விடாத பண்ணுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், பேசுகிறதையும் மறந்துடுவோம். பேச வந்தவங்ககிட்டையும் அவசர அவசரமாக பேசி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவோம். அப்புறம் அந்த பிள்ளைங்களையும் 2 வைப்போம். அடியை வாங்கிக்கிட்டு அது அழுவுறத சமாதானப்படுத்த போகணுமேங்கிற பதட்டத்தில் இருப்போம். இதே தான் சட்டமன்றத்துலேயும் நடக்குது. சொல்ல வந்த கருத்தை ஒவ்வொருத்தரையும் அமைதியாக சொல்ல விடுங்க. அவங்கவுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுங்க, சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இது நாள் வரைக்கும் தான் சட்டமன்றம் நடக்கும்போதெல்லாம் அவர் வெளியேறிட்டார், இவர் வெளியேறிட்டார், சட்டமன்றம் நடக்கவில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு பேசுனாங்க. இனிமேலாவது கொஞ்சம் பெரிய மனசுத்தன்மையாக நம்ம மனிதர்களாக நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்து பேசுங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கும் தெரியணும். அதை மனசில் வச்சு நீங்கள் தலைவர்கள் அனைவரும் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வேண்டுகோள் வைக்கிறேன். இது சரியாக இருந்தால் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னைக்காவது ஒரு பதில் சொல்லுங்கள்.